வீடு தர்ற பாதுகாப்பை பள்ளிக்கூடம் தருமா? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் பிள்ளைகளே லேசாக காய்ச்சல் அடிக்குதுன்னு வைங்க, உடனே ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருமா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? ப்ளீஸ் கால் யுவர் மதர். நம்ம உடனே ஒரு நம்பர் கொடுப்பாங்க, பயலுக்கா எப்போன்னு காத்திருப்பான். அங்கேருந்து உடனே வந்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க, உங்கள் பிள்ளைய ஏன் பள்ளிக்கூடத்தில் வச்சு பார்க்குறது? அது முடியாதுல்ல. பார்க்க முடியுமா? 40 பிள்ளையும் பார்க்க முடியுமா? அங்கேருந்து அம்மாவும் அப்பாவும் அடித்து புரண்டு ஓடியாந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கூப்பிட்டு போய், அவன் லேசாக தான் காய்ச்சலாக இருந்திருக்கும், இன்னும் எப்படி கணக்கு பறிச்சு இருந்திருக்கும் அன்னைக்கு. அதனால் அவன் கூடுதல் காய்ச்சல்னு ஒரு உதார் காட்டுவான், அடித்து விட்டுறாங்கல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், பையன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணுறான்னு வச்சுப்போம் ஸ்கூலில். அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க? உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, அப்பாவை வர சொல்லு. எதுக்காக? கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? அவர் சொல்கிறார், அது நீங்கள் தான் கொடுக்கணும். மார்க் ஷீட்டு கூட வீட்லேயே கொடுப்பாங்க. பள்ளிக்கூடம் தான் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பள்ளிக்கூடம் தான் லேபு வச்சுருக்கோம். பள்ளிக்கூடத்தை தான் எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். இப்போ இங்கே நிறைய பிள்ளைகள் இந்த கப்பு வாங்கினாங்க. வாங்கின பிள்ளைகள் எல்லாரையும் அவங்க அப்பா சந்தோஷமாக கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவார். இப்போ வாங்காத பிள்ளைகளெல்லாம் அவங்க அப்பா விட்டா போயிடுறாரு. பள்ளி போராட்டுகிறது, மகனே அவெல்லாம் கப்பு வாங்கினாரு, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்த அப்படியா சொல்றாங்க. வாடா. அவன் திருப்பி கேட்பான்ல, நீங்க வாங்கினீங்களா? அவன் கேட்கிறான். அவன் கேட்காட்டியும் அவன் நேருக்கு நேரம் அப்பான்னு கேட்க மாட்டான். அம்மா மட்டும்தான் கொஞ்சம் ஓங்கி பேசுவாங்க. அப்படியே வாடா கேஎஃப்சிக்கு போமா, வேணாம் மெக்டொனால்ட்ஸ் கூட்டு போ, வேற என்னடா உனக்கு வேணும்? ஒன்றுமே வேணாம். ஏன்டா? நான் கப்பே வாங்கலடா, இங்கே ஒரு கப்பு ஐஸ்கிரீம் வாங்குடா, தின்னுடா. தகப்பன் தாய் தங்களை கரைத்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. தங்களை கரைத்து கொண்டு அப்படி படிக்க வைக்கிறதுனால தான் பிள்ளைகள் வருது. அவன் ஒவ்வொரு நாளும் காலையில் இவனை எழுப்பி பள்ளிக்கூடம் அனுப்புறதுன்னு சாதாரண வேலையா? சீன எல்லையில கூட போர் புரியலாம். இவங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறது அவ படுற பாடு. வேன் வரும்போதான் பாத்ரூம்ல போய் உட்காந்துருப்பாங்க. எப்ப வேன் வருதோ பாத்ரூம்குள்ள இருந்து அப்படியே கதவை இறுக்கி பூட்டியிருப்பான். வாடா வந்து சேருடா, நான் இருக்கட்டும் வரட்டும்னுவான். டேய் வேன்றா, வேன் வரட்டும், அந்த அண்ணனை இருக்க சொல்லுன்னுவான். அந்த ஆளே சொல்லுவார், இந்த வீட்டில் தினம் இது ரோதனையா இருக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சி அவங்களை கொண்டாந்து விட்டா நீங்க பாடம் சொல்லி கொடுப்பீங்க. வராத பிள்ளைகளுக்காக டீச்சர் அழுவுமா? எங்கேயாவது காலையில் 8:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை வரலன்னு வைங்க, ஏன் ரமேஷ் வரல? தெரியல மிஸ். சரி ஓகே, வி வில் ஸ்டார்ட் த லெசன். ஆனால் 4:30 மணிக்கு பையன் வீட்டுக்கு போகலன்னா அம்மா அதே மாதிரியா சொல்லும், ஏன் ரமேஷ் வரல? ஓகே நான் டிவி பார்க்குறேன் அப்படியா சொல்லும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவன் அங்கேருந்து தெருவா ஓட மாட்டான். என் பையனை பார்த்தீங்களா? என் பையனை பார்த்தீங்களா? அதாம்மா பாசம், அதான் என் பிரியம். அவங்க கண்களிலே அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி அங்குலம் அங்குலமாக தெரிகிறது. அவ இப்பவே ஐஏஎஸ் ஆயிட்ட மாதிரி. இங்க எத்தனையோ படங்களை ஏன் வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல? பார்க்கும் போதெல்லாம் இவங்களெல்லாம் மாதிரி நீயும் வரணும் அப்படின்றதான் சொல்றதுக்கு வைக்கிறாங்க. ஆனா இதை கூட்டிட்டு போய் இந்த படங்கள்லாம் பார்த்த பிறகு அம்மா சொல்லும்ல, அங்க பார்த்தேல அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா, அவர் ஒரு மினிஸ்டரா, அவர் மாதிரி நீ வரணும்டா. திரும்ப திரும்ப சொல்லுவது தாய். படுக்கையில அரவணைத்து பாசமாக பாலூட்டி சோறு ஊட்டி பிரியம் காட்டி. ஒருவேளை அவன் டிவியை பார்த்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லும் போது 10 நிமிஷம் பாரு என்னப்பா, அப்புறம் வந்து படிப்பியான். நல்லவன்ல, போ மம்மி 20 மினிட்ஸ், சரி ஓகே 30 மினிட்ஸ் பாரு, அப்புறம் வந்துருவியா. இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அவங்க பயில்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. பள்ளிக்கூடம் பங்காற்றுகிறது, ஆனால் இல்லம் பாசத்தோடு பிரியத்தோடு பெரும் பங்காற்றுகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் தாய் தகப்பனை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை தெரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இதில் பாரதி பாஸ்கர் என்னத்தை சொல்ல வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே,
சன்பீம் பள்ளியினுடைய வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாளாளர் அவர்களே, பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, இந்த பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, இந்த இடத்தில் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இந்த பகுதியில் வாழ்கின்ற பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எதிரணியில பேசின திரு ராஜாவும் ஆசிரியர்களை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசினதை பத்தி கூட நான் ரொம்ப கவலைப்படலை. இந்த அணித்தலைவர் எங்க புலவர் எப்படித்தான் அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க மனசாட்சியோட? அவர் நல்லாசிரியர் விருதை அப்துல் கலாம் கையினால் வாங்கினார்னு ராஜா சார் எடுத்து கொடுத்தாரு. எதுக்கு? வீட்டுல நல்ல அப்பாவா இருந்ததுக்கா? பள்ளியிலே 40 பிள்ளைகள் அல்ல, 80 பிள்ளைகள் அல்ல, அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வைத்து மிக தாழ்ந்த பகுதியிலே இருக்கிற பிள்ளைகளை படிப்பில் முன்னேற்றிய காரணத்தினால அவார்டு வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போட்டோவுக்கு போஸ் கொடுத்து அந்த போட்டோவை வீட்டில் வேற மாட்டி வச்சுக்கிட்டு இங்க 3 பேர் ஆசிரியர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு கம்மியா போச்சா? இந்த லட்சணத்துல ராஜா சாருடைய அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள் வேற. எகிரி எகிரி பேசுறீங்க 3 பேரும். சச்சின் டெண்டுல்கர் என்ன சொன்னார்? எங்களுடைய அப்பா, அவருடைய அப்பா சொன்னதை சொன்னார். அதே சச்சின் டெண்டுல்கர் அன்ஷ்ரேக்கர் என்ற ஆசிரியர் இல்லாவிட்டால் கிரிக்கெட்டராகவே வந்திருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நன்றியோட நினைக்கிறேன். எல்லா கற்களும் சிற்பம் ஆவதில்லை. ராஜா இப்படித்தான் திடீர்னு தத்துவமா உதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்பெல்லாம் முன்னாடியில அப்படி செய்ய மாட்டார். சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கெட்டு போனார். எல்லா கற்களும் சிற்பம் ஆவதில்லை, ஆனால் அந்த கல் வீட்டிலிருந்து தான் வருகிறது. உண்மை. ஒரு கல் சிற்பமாகும், இன்னொரு கல் தூணாக மாறும், மற்றொரு கல் படியாக மாறும். சிற்பமாக கூடிய கல் எது, தூணாக வேண்டிய கல் எது என்று திறமைகளை தெரிந்து கொள்ளுகிற அந்த வல்லமை ஆசிரியனுக்கு தான் உண்டு. ஆசிரியருக்கு தான் உண்டு. என்ன நினைச்சு பேசுறீங்க நீங்க ஆசிரியர்களை பத்தி? கிள்ளுக்கிறியா? ஒரு பிள்ளை வரலன்னா ஆசிரியர் சொல்லுவார், ரமேஷ் didn't come today, okay let's go to the lesson. அப்படியா? ரமேஷ் ஒரு நாள் வரலன்னா சரி உடம்பு சரியில்லைன்னு விட்டுருவாங்க அந்த டீச்சர். 2 நாள் வரலன்னா வைரல் ஃபீவரா இருக்கும்னு. ஒரு வாரம் ரமேஷ் வரலன்னா உள்ளம் பதைக்க ஃபோன் பண்ணி என்னாச்சு பையனுக்குன்னு பள்ளியிலிருந்து ஃபோன் பண்றதில்ல, கேட்கறதில்ல. திரும்ப போகிற போது ஒரு பிள்ளை வீட்டுக்கு தாமதமாக போனால் தாயார் எப்படி கண்ணீர் வடிக்கிறாரோ பள்ளியினுடைய தாளாளரும் அப்படித்தான் கண்ணீர் வடிப்பார். தாய்க்கு பாசம் இருக்கிறது, தாளாளருக்கு பொறுப்பு இருக்கிறது. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஆசிரியர்களை பத்தி? ஒரு சுகந்தி டீச்சரை மறந்துட்டீங்களா அவ்வளவு சீக்கிரம்? ஒரு பிள்ளை தண்ணியில விழுந்துருச்சுன்னா அம்மா போய் காப்பாத்துவா, அது இயல்பு. அதை கூட செய்யலன்னா அவ அம்மாவே இல்லை. தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு பள்ளி பஸ் விபத்தில் பள்ளி பிள்ளைகளோடு போன பஸ் ஓடையில சரிஞ்சிருச்சுங்க. சுகந்தி டீச்சர் என்ற ஒற்றை பெண்மணி 12 பிள்ளைகளை காப்பாற்றி விட்டு தன் உயிரை கொடுத்தார். மறந்துட்டீங்களா? அத அவருக்கு, ராஜா சாருக்கு செலக்டிவ் அம்னீஷியா. அவருக்கு வேணுங்கிற விஷயம் மாத்திரம் ஞாபகம் இருக்கு அவருக்கு. அது பெரிய ஆளுகளுக்கு தானே வரும். ஆசிரியர் வந்தா பையன் சொல்லுவானா எருமை வருகிறதுன்னு, அப்படித்தான் சொல்லுவான். அவன் தனக்கு எருமைன்னு பேர் வச்சிருக்கான்னு ஆசிரியருக்கும் தெரியும். ஆனா அந்த மாணவன் கூட மார்க் கம்மியா வாங்கினா கூப்பிட்டு நல்லா படிடா நல்லா வாடான்னு சொல்லுகிற தாயுள்ளம் ஆசிரியருக்கு இருக்கிறது என்றால் ஆசிரியர் சமுதாயம் எத்தனை உயரத்திலே இருக்கிறது. இங்க கப்பு வாங்கின பையனை அப்பா அம்மா நல்லா பாராட்டுவாங்க, கப்பு வாங்காத பையனை அப்பா விட்டுட்டு போயிடுவாரா? அப்பா தான் கூட்டிட்டு போவாருன்னு ராஜா சார் சொன்னாரு. அப்படி கூட விட்டுட்டு போறவங்கெல்லாம் அப்பாவா? அது பெருசல்ல. கப்பு வாங்குகிற மாணவர்களை எதற்காக ஒரு பள்ளி நிர்வாகம் மேடையிலே ஏற்றி தமிழறிஞர் கையிலே கப்பு வாங்க வைக்கிறது? என்ன காரணங்க? அவருக்கு வேற வேலை இல்லையா அருகோபால் சாருக்கு? எதற்காக இவரை மதுரையிலிருந்து கூப்பிட்டு பிள்ளைகள்